Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெக்னோல இந்த லேட்டஸ்ட் லான்ச் ஆயிருக்கிற 20C அப்படின்ற ஸ்மார்ட் போன் நம்ம கையில வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெதர் ஃபினிஷ் வந்து இந்த ரியர் சைடில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000 ரூபா ரேஞ்சுக்கு தான் வந்து லான்ச் ஆயிருக்குது. 8000 ரூபாய்க்குன்னு பார்த்தாலும் இதில் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 8GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அதுவும் இல்லாமல் 128GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர்னு வரும்போது இங்கே MediaTek உடைய G36 அப்படின்ற ப்ராசர்லாம் அந்த ஃபோன் வந்து ரன் ஆகுது. டிஸ்பிளேல கூட இன்னொரு ஹைலைட்டாக இங்கே வந்து டாட் நாச் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ டிஸ்பிளேல நம்ம மீடியா பார்க்கும்போது கூட அதோடைய கலர் ரிப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அது மாதிரி கலர் காமாட்டாக இருக்கட்டும், அதோட பிரைட்னஸ் லெவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அதே நேரத்தில் வெயிலில் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதோட பிரைட்னஸ் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பத்தலை. ஸோ யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு IPS பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து HD+ ரெசல்யூஷன் தான் இருக்குது. பட் இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு இது எனக்கு வந்து ஓகே அப்படின்றத மாதிரி தான் வந்து தெரியுது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரை செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம வந்து டிஃபால்ட்டாக 90 Hz இருக்கிற மாதிரி வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் டிஃபால்ட் மோட்ல நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது 60 Hzக்கும் 90 Hzக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது தகுந்த மாதிரி வந்து மாறிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ப்ராசஸிங்காக இங்கே MediaTek உடைய Helio G36 அப்படின்ற ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசரை பொறுத்தவரை இது வந்து 12 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ இதே ப்ராசர் ஏற்கனவே ரெட்மியோட A3, Poco C51 இந்த ஃபோன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசரை பொறுத்தளவில் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லான பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது இந்த இடத்துலலாம் வந்து லைட்டான லேக் வந்து இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து பெரிய லெவல் கேமிங்கை வந்து இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா G36 இருந்தால் கூட இது வந்து ஓரளவுக்கு தான் வந்து இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது லைட்டான ஒரு டிலே வந்து கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யுது. பட் ஆப் டிரைவரில் நம்ம ஸ்வைப் பண்ணும்போது இந்த ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்குது. ஸோ இவ்வளவு இருந்தாலுமே இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோரேஜோட டைப். ஸோ 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து eMMC 5.1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே பட்ஜெட்டில் இருக்கிற ஐடெல் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா UFS 2.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ UFS அப்படிங்கும்போது அதோட ரீட் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இதோட ரீட் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடு ரொம்பவே வந்து ஸ்லோவாக தான் வந்து இருக்குது. நம்ம வந்து இதில் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இதோடைய அந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 லான்ச் ஆன ஃபோனுடைய அந்த ஸ்கோர்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இவங்க எல்லாமே கொடுத்துருந்தாலும் இங்கே வந்து ஸ்டோரேஜ் டைப்பில் வந்து கோட்டா விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஃபோன் பூட் ஆகிற டைம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேக் இந்த பிரச்சனை எல்லாமே வருது இந்த ஃபோனில். ப்ராசஸர் என்னதான் நல்லா கொடுத்துருந்தா கூட அந்த ஸ்டோரேஜோட டைப்னால வர்ற பிரச்சனையே இந்த ஃபோனில் என்னால் வந்து பார்க்க முடியுது. ஃபோன் வாங்குறவங்களுக்கு பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 19 OTTs வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 19 OTTஸில் வந்து பார்த்தீங்கன்னா Z5 இந்த மாதிரியான முக்கியமான நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த OTT அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுடைய டிவி, உங்களுடைய ஃபோன் எதில் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இடத்துல 3 மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட வேல்யூ வந்து 5000 ரூபா வேல்யூ உள்ளதை நாங்கள் ஃப்ரீயாக தரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50 மெகாபிக்சலில் ஒரு ரியர் கேமரா இருக்குது. ஸோ ரியர் கேமரா பொறுத்தவரை 2 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒன்றுக்காக இன்னொரு டெப்த் சென்சிங் சென்சார், ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார். ஸோ எடுக்க போகிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அவுட்புட் வந்து கிடைக்குது. அதே நேரத்தில் கலர் சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த க்ரீனரி எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தர்ற மாதிரி வந்து இருக்குது. அதே மாதிரி போர்ட்ரேட் ஷாட்னு வரும்போது எட்ஜ் டிடெக்ஷனில் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் வந்து இருக்குது. அதே மாதிரி செல்ஃபின்னு வரும்போது இங்கே 8 மெகாபிக்சல் செல்ஃபி வந்து கொடுத்துருந்தாலும் அதோடைய குவாலிட்டியுமே வந்து ஒரு ஆவரேஜான குவாலிட்டி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு என்னை பொறுத்தளவில் இவ்வளவு கொடுத்துருக்குறதுன்றது ஒரு கரெக்டான லெவல் அப்படின்றத சொல்லலாம். அதே நேரத்தில் லோ லைட்டில் வரும்போது கொஞ்சம் கிரைன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதையும் வந்து இங்கே வந்து தவிர்க்க முடியாது. செக்யூரிட்டிக்காக இங்கே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இருக்குது. ஸோ இப்போ வர ஃபோன்ஸ்லாம் இதான் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆன்டி ஆயில் சென்சார் அப்படின்ற விஷயம் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் அவைலபிளாக இருக்குது. ஐஃபோனில் இந்த டைனமிக் ஐலாண்ட் வரும் பார்த்தீங்களா, இந்த டாப்பில் வந்து நாச்சில் வந்து வர மாதிரி அது மாதிரி இங்கே டைனமிக் போர்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு நாச் மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து அந்த இடத்துல வந்து தனியாக வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து சப்போர்ட் கிடையாது. பட் பேசிக்காக ஒரு சில விஷயத்துக்கு வந்து கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்டோட குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. அது மாதிரி லவுட்னஸ் வந்து நல்லா இருக்குது. இது இல்லாமல் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக அது வந்து மெமரி ஃபியூஷன் அப்படிம்பாங்க. அதாவது ரேம் வந்து இன்னொரு 8GB வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் பேனல், சோசியல் டர்போ, கிட்ஸ் மோட், கேம் மோடு, ஆப் ட்வின், வீடியோ அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அதில் வந்து இருக்குது. சாஃப்ட்வேர் பற்றி பேசும்போது இங்கே Android 13 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் iOS 13 அப்படின்ற அந்த ஸ்கின்ல தான் அந்த ஃபோன் வந்து ரன் ஆகுது. சிம் ஸ்லாட்ஸை பொறுத்தளவில் இங்கே வந்து டுயல் நானோ சிம் கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா வந்து மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1TB வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்தளவில் இங்கே ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 4G சிம்ஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து 5G சப்போர்ட் வந்து கிடையாது. பேட்டரின்னு பார்க்கும்போது இங்கே 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணும்போது 50% சார்ஜை வந்து நீங்கள் 50 நிமிஷத்துல
வீட்டிலே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணணும் 0 to 100 வந்து பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து டைம் வந்து எடுத்துக்குது. அதே நேரத்தில் பேட்டரி லைஃபை பொறுத்தவரை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற வேற ஃபோன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க அந்த 90 Hz டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. இதை தாண்டி எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அந்த லெதர் பேக் டிசைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அது மாதிரி கேமராவோட பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது மாதிரி போர்ட்ஸோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற வேற எந்த ஃபோன்லையும் பண்ணாத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதோட விலைன்னு பார்க்கும்போது 9,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் இனிஷியலாக வாங்கினீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் வந்து பேங்க் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி 7,999 ரூபாய்க்கு வந்து இதை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஓகே நம்மளே நீங்கள் இந்த ரிவ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபோன் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.